ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து இறால் போட்டு புதினா சேர்த்து கிரேவி தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இறால் புதினா குழம்புக்கு கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பூண்டு, கொஞ்சம் மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி இந்த புதினாவோட சேர்த்து அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சள் பொடி, தேவையான சால்ட்டு, குழம்பு மிளகாய் பொடி, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போடுறேன், அதுக்கப்புறம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு ஆயில் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, நல்லா வதக்கிட்டு அரைச்சிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதே வானலியில் ஒரு 4 ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன், பொரிஞ்சோன்னே வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதக்கிட்டு புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை விட்டுடலாம். சால்ட் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொதிச்ச பிறகு நம்ம வந்து இறாலை சேர்க்கலாம். அது வந்து ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடும். குழம்பு வந்து கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், காரம் பத்தலை, ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் காரம், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கிரேவி வந்து கொதிக்கிட்டு இப்போ வந்து இறாவை சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு 3 மினிட்ஸில் வந்து வெந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதி வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், பாதி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து 1 kg, இது வந்து 1/2 kg. கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் புதினாவை அப்படி சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பாதி இறால் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். சூப்பராக அருமையாக இறால் புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.